இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதோடு நிறுத்திக்காமல் சமுதாயத்தில் ரொம்ப அந்தஸ்தாக வாழறதுக்கு இந்த மாணவர் வந்து ரொம்ப டம் பிடிச்சி படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் சேர்ந்து ஏதோ ஒரு கம்பெனியில் போய்ட்டு அவர் வேலை செய்ய போயிடுவார். அவருடைய சம்பளம் வந்து அவர் படித்து முடிக்கும்போது இப்போ இருக்கிற சராசரி செலவை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கூட தெரியாது. அதே மாதிரி ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னா ஒரு நீட் எழுதுறதுக்கு படித்து அந்த நீட் எழுதும்போது படுற துன்பங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வடநாட்டில் எப்படி நீட் அனுமதிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி நீட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும். அது நீட் எழுதுகிற ஆசையை போகிற அளவுக்கு தான் வந்து அந்த எக்ஸாமை நடத்திட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தில் ஏதோ நடக்குது. ஏன்னா ஒரு பக்கம் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது, அதில் எவ்வளோ குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இருக்கும்போது எதையுமே கடிவாளம் கட்டி கொண்டு பார்க்காம அந்த தம்பி இருக்காரு, அவர் +2 முடிச்சாரு, அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை, கௌரவமான வேலை, சமூக அந்தஸ்து வேணும் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த வழிமுறை பின்பற்றினா ஓரளவுக்கு சரியாக இருக்கும், எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத பட்சத்தில். என்ன அப்படின்னா இப்போ முடித்த உடனே வந்து எல்லாமே வந்து ஒரு 3 வருஷம் வந்து ஒரு டிகிரி சராசரியாக அந்த யூபிஎஸ்சி வந்து அடிப்படையாக ஒரு 3 வருஷம் டிகிரி போதுமானது. அந்த டிகிரி படிக்கும்போது அவருக்கு என்ன நோக்கம், நான் வந்து ஒரு டிஎஸ்பி ஆக போகிறேன், இல்லை நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக போகிறேன். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்ற போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு அரசுக்குள்ளே பல்வேறு துறைகளில் வந்து இது வருது. இந்த டிஎஸ்பியாக வர்றதுக்கும் அதில் வருது. அதிலே வந்து துணை ஆட்சியர் அப்படின்றது இந்த குரூப் 1 இதெல்லாம் பார்த்திங்கன்னா துணை ஆட்சியர் அப்படின்ற பொறுப்புகள்லாம் வருது.